வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். பக்தி செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க சட்டமன்ற தொகுதியில் உள்ளது நீலகண்டராயன்பேட்டை என்ற கிராமம். இதில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி இன்று வரை சிறப்பாக நடைபெற்றது. காலையில் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், குங்கும அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் போன்ற பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடந்து மகா தீபாராதனை, மகா அலங்காரம் நடந்து முடிந்து கோயில் வளாகத்தில் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இனிப்புடன் கூடிய பிரசாதங்கள் வழங்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை மகாபாரத சொற்பொழிவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திரௌபதி திருமணம், சுபத்திரை திருமணம், தபசு மரம் ஏறுதல், அளவான் பலிகடா போன்ற அற்புதமான விழாக்களுக்கெல்லாம் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டு ரசித்து வந்தனர். இன்று காலை 10 மணி அளவில் துரியோதனன் படுகளமும், அதைத் தொடர்ந்து மாலையில் மஞ்சள் ஆடை அணிந்த பக்தர்கள் தீமிதி திருவிழாவும் வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள். முன்னதாக காலையில் நன்கு தண்ணீரில் குளித்து மஞ்சள் ஆடை அணிந்து நாள் முழுவதும் விரதம் இருந்து தன்னுடைய நேர்த்திக் கடன் அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய கோயில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களும் ஒன்று திரண்டி மஞ்சள் ஆடை அணித்து சுத்தமான நீரில் குளித்து நெற்றியில் குங்குமம், மஞ்சள், திருநீர் போன்ற மங்கள பொருட்களை எல்லாம் இட்டு விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு மேல் அருகிலுள்ள குளத்தில் நீர் எடுத்துக்கொண்டு மஞ்சள் ஆடையுடன் ஊர்வலமாக திரௌபதி அம்மன் கோயில் வளாகத்தை சென்றடைந்து கோயில் 3 முறை சுற்றி வந்து தீயில் இறங்கி அம்மாவுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டினார்கள். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை கோயில் நிர்வாகிகள், விழா குழுவினர், ஊர் நாட்டாண்மைதாரர், ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை வெகு சிறப்பாக நடத்தினார்கள். இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன, மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன. அனைவருக்கும் கோயில் சார்பாக ஆசீர்வாதங்களும் வழங்கப்பட்டது. அனைத்தும் முடிந்து இறுதியாக வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் மகா அன்னதானத்தை கொடுத்து சிறப்பிக்கப்பட்டன. நேர்த்திக்கடன் நிறைவேறி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள திரௌபதி அம்மன் ஆலய விழாவில் நாங்களும் எங்களுடைய பங்கை கொடுத்து சிறப்பாக அம்மாவிற்கு வழிபாடு செய்ய நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று வேண்டிக் கொண்டார்கள். இந்த அக்னி வசந்த விழா நடைபெறுவதற்காக பொருள் உதவி, பண உதவி, உடல் உழைப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும், விழா குழுவினர் சார்பாகவும், நாட்டாண்மைகள் சார்பாகவும் அனைவருக்கும் சிறப்புகள் செய்து அவர்களை மகிழ்விக்கப்பட்டன. வருகை புரிந்த அனைத்து பக்தர்களும் நிகழ்ச்சி நடக்கும்பொழுது அவர்களால் முடிந்த காணிக்கையும் கோயிலுக்கு கொடுத்து உதவினார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. பக்தி செய்திக்காக நீலகண்டராயன்பேட்டையில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா இன்று காலையில் துரியோதனன் படுகளமும், மாலையில் தீமிதி திருவிழாவில் இருந்து செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன். வா, அடுத்தது வா, அடுத்தது வா, அடுத்தது வா.
1 அன்பர்கள் அழைக்கிறோம். நான் குடும்ப பல்லாண்டு வாழ்த்துகிறோம். காவல்துறை கிராமத்தை சார்ந்த எம்பி சங்கர் நிர்மா அவங்க அம்மனுக்கு எம்பி சங்கர் நாயுடு நிர்மா அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் அனைத்து ஊர் பெரியவர்களுக்கும் இளம் ராயப்பேட்டை கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றிகள் வணக்கத்தை